ஸோ இந்த கிராண்ட் ஃபினாலேல நம்ம வந்து மனோஜ் அண்ட் ஜெயந்தோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், ஜட்ஜஸோட காமெண்ட்ஸும் கேட்டாச்சு. இப்போ as usual சிவா அவங்க வந்து ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, அப்புறம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சொல்ற நேரம் வந்தாச்சா? யா லைக் வி டோல் ஃபினாலேக்கு இருக்க வேண்டிய பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் மனோஜ் அண்ட் ஜெயந்த் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை. ஆஸ் அ கப்புள் ஃபினாலேக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வி நீட் சம் மோர். என்னன்னா இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த். அவங்க ரெண்டு பேருக்கும் வில் பி கிவிங் 90 seconds. ஓகே, அவங்க ஓன் கொரியோகிராஃபியில் ஈச் செப்பரேட்லி they have to dance, perform, and we will judge accordingly. ஓகே, ஸோ அவங்களோட ஜோடி ஃபைனல்ஸ்க்கு பண்ண பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க தனித்தனியா கப்பல் அவங்க ஸ்ட்ரென்த் மாத்திரம் இல்லாம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த். ஏன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ்ல சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு ஃபீல் ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தையும் கன்சிடர் பண்ணோன்னு we felt. ஓகே, நீங்க ஆசைப்படுறீங்க. அண்ட் அதுக்கான மதிப்பெண்கள் வந்து நீங்க எப்பவே கொடுத்துறீங்களா இல்லாட்டி இப்பவே டைரக்டா பெர்ஃபார்மன்ஸ் ஆன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்ட்ரைட்டா ரிசல்ட் உடனடி சுட 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 மார்க்ஸ். ஓகே, இந்த ஸ்கோர் அண்ட் ஜோடியா ஆடின அந்த ஸ்கோர் அது அப்புறமா தெரியும். அதானே பார்த்தேன். No, எல்லாம் actually it's a great opportunity for them. விட்டத பிடிக்கிறதுக்கான ஒரு because this is going to be added with the main couple மார்க்கோட சேர்ந்து. ஓகே, ஸோ ஜோடி ஃபைனல்ஸ்க்காக அவங்க வந்து சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கான மதிப்பெண்கள் நமக்கு தெரியாது. ஆனா இப்போ அவங்க வந்து இண்டிவிஜுவலா ஆட போறாங்க. ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 90 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட மார்க்ஸ் நீங்க இப்பவே சொல்லிடுவீங்க. எக்ஸாக்ட்லி. வெறும் 90 seconds மட்டும் தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணனும். and அத மட்டும் தான் ஜட்ஜஸ் கவுண்ட் பண்ண போறாங்க. சோ இமிடியேட்டா ரிசல்ட்ஸும் தயாராகீங்களா நீங்க ரெண்டு பேரும்? சூப்பர். யார் முதல்ல ஆட போறீங்க? நான். ஓகே, ஸோ ஜெயந்த் வந்து நீங்க ஆரம்பிக்க போறீங்க உங்களோட 90 seconds இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் ஜெயந்த். ஆல் தி பெஸ்ட். கலைஞனுக்கு அழகு மாற்றம், தன் தோற்றங்களையும் மாற்றங்களையும் ஜோடிக்கு ஏற்றவாறு மாற்றும் திறன் கொண்டவர். இடையில் தன் திறமையால் நம் போட்டிக்குள் நுழைந்து மற்ற ஜோடிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் ஜெயந்த். Put your hands together for Jayant. Your time begins right now. Yo, what I'm about to do is break it down. Push rich. You ain't heard something like this before. Yeah, sing it. Dance. I like that. Feel the beat. Are you a classical dancer? I can tell by your. Seventh நாட்டோட வீடு. This performance, it was a mixture of classical. The way he used the time. It's not bad. He used his time with expression. Expression. Okay. ஓகே, ஸோ ஜெயந்த் உங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சிட்டீங்க. அண்ட் ஜட்ஜஸ் ஐ திங்க் ஹேவ் மேட் தேர் டிசிஷன். அவுட் ஆஃப் 10 நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஜெயந்த்க்கு கொடுத்துருக்கிற மார்க் என்ன? அப்படியே திரும்பி பின்னாடி பாருங்க. ஓகே, ஸோ 6 on 10 நீங்கள் வாங்கியிருக்கீங்க. எப்படி இருந்தது ஒரு பெர்ஃபார்மன்ஸ்? வுட் யூ லைக் டு எலாபரேட்? இட் வாஸ் நைஸ். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கரெக்டாக இருந்தது. மியூசிக் ஏற்ற மாதிரி அவரோட ரிதம், டைம் சென்ஸ்
the way he carried himself on the stage. It was nice. Could have been much better. Or 8-9 score பண்ணனும்னா should have been much better. But nevertheless, you still have your partner to back you up. So all the best. Thank you, sir. ஓகே ஆல்ரைட் ஓகே ஸோ ஜெயந்த் வந்து 6 on 10 வாங்கியிருக்காரு. இவரோட பேர் மனோஜ். எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு we have to call Manoj on stage. Over to you. தடைகள் பல இருந்தும் இலக்கினை தொட்டு சாதிப்பவர், குட்டி மைக்கேல் ஜாக்சன் என்று இதுவரை எவரும் பெறாத பெயர் பெற்றவர், நடன புயல்கள் பலரால் போற்றி பாராட்ட பெற்றவர். So let's give it up for Manoj. என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உன்னை மறைத்தாலும் மறையாதடி, உன் கையில் சேர ஏங்கவில்லை, உன் தோளில் சாய ஆசை இல்லை, நீ போன பின்பு சோகமில்லை என்று பொய் சொல்ல தெரியாதடி. Happy Diwali, folks. ஒரு இடத்துல ஸ்டைல் தான் அது, மாறி வேற ஸ்டைல் ஆடலாம். பட் இந்த இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்களோட எஃபர்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இஸ் வெரி அட்ராக்டிவ், வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் அட்ராக்டிவ். வெரி வெல் சிங்க். ஏன்னா ஒரு எஃபெக்ட் வச்சு நம்ம இது பண்ணோம்னா வெரி எக்ஸ்பிரஷன் நடுவில் இட் வாஸ் கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ், கம்ப்ளீட்டாக டான்ஸ் சப்பா 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 டான்ஸாக பண்ணிட்டு அங்கங்கே பிரேக்கு கூப்பிட்டு ஒரு யூனோ ஒரு சின்ன வேச நடுநடுல சொன்னோம்னா ஐ ஃபீல் மனோஜ் வாங்கியிருக்கிற மார்க் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி how did he perform? நான் ஃபஸ்ட்டு அவங்களத பார்த்தப்போ ஒரு க்ரியேட்டிவிட்டி அதில் இருந்துச்சு. பட் ஒரே இடத்துல நின்று இது பண்ணாங்கன்னு ஃபீல் பண்ணேன். பட் இப்போ அவங்க அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. Right. நிஜமாவே தேங்க்யூ. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க விட்டதை என்னமோ அவங்க கெயின் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு அதில் விட்டது. That is really positive. Thank you very much, Master. And நீங்க 3 பேரும் மனோஜ்க்கு கொடுத்திருக்கிற மார்க் என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். 8 on 10. Super. So 14 on 20. 14 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க 20க்கு as a jodi. Thank you very much, Manoj. Please take your seat. ஸோ இங்க நம்மளுடைய ஜோடிகள் எல்லாம் இன்னும் வித்தியாசமான ஒரு பரீட்சையில இருக்காங்க அப்படின்னு ஆமா. சொன்னா ரெண்டுமே தனித்தனியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மார்க்ஸ்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆமா, and ஒவ்வொருத்தருக்குமே ஐயோ நம்மளும் நல்லா பண்ணணும் ஜோடியும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற டபுள் டென்ஷன் வேற இருக்கும் இல்லையா? எஸ். ஸோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி We will go in for a short commercial ஹலோ break. ஹலோ அதெல்லாம் முடியாது. ஹலோ என்ன ஆ நாங்களும் சும்மா இருக்கோம், நீங்க பாட்டுக்கு பிரேக் மேல பிரேக் அப்படியே நான் ஒரு சேஞ்சுக்கு இந்த தடவை அவங்க பண்ணேன். மாஸ்டர் I like you, மாஸ்டர். மாஸ்டர் நான் எல்லா வாட்டியும் அவரே இது பண்ணுறமே ஒரு சேஞ்சுக்கு அவங்க பண்ண வைக்கலாமே ஒரு சேஞ்சாக இந்த தடவை. மாஸ்டர் டான்ஸ் ஏதாவது நீங்க ஆடுனா நானும் ஆடுறேன். ஓகே, அவர் கம்பெனி நம்ம வருஷமா நான் தனியா தான் ஆடி எல்லாம் ஆமாம் ஃபார் அ சேஞ்ச் ஒரு தடவை அவங்க இவ்வளவு நாள் நான் அப்செட் பண்ணேன், ஒரு வாட்டி நீங்க அப்செட் பண்ணுங்க. ஐயோ Show me your love and na 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 na.
அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அது என்ன ஸ்டைலுங்க. ஐயோ, ஒரு வெட்டு, ஒரு குலுக்கு, ஒரு தலுக்கு. போடா. இல்ல நீங்க தான் உண்மையிலேயே ஸ்டேஜை கவர் பண்றதுன்றது இதுதான். மாபே போட தேவையில்ல, அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டேஜை. ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பார்த்தோம். பண்ணாங்க சிவா, நல்லா பண்ணாங்க. சூப்பரா பண்ணாங்க மேம். ஐயோ. நல்லா பண்ணாங்க. மாஸ்டர், யூ லைக் டு மாஸ்டர்? வெரி மச். ஓகே மாஸ்டர். இனிமே நீங்க தான் ஃபுல்லா பிரேக்லிங் ஃபுல்லா உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஐ அம் எஸ்கேப்டு.